Hello students, exercise 3.8 question number 1 first subdivision find the square root. First degree check பண்ணிக்கோங்க. degree 4, degree 3, degree 2, degree 1, degree 0 கரெக்டா இருக்கு. x விட்டுட்டு நம்பர் மட்டும் எடுத்து போமா. அப்ப first இதுல 1 இன்டைரக்டா இருக்கு. 1 minus 12 42 minus 36 plus 9. இங்க என்ன நம்பர் போடுறோமோ அதே நம்பர் தான் மேலே யூஸ் பண்ணணும். ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண இந்த 1 மேட்ச் ஆகணும். நான் ரஃப் ஒர்க்கில் எழுதி வச்சிருக்கிறேன். 1 into 1 1. இங்கே என்ன போடுறோமோ அதே தான் மேலே போட்டிருக்கிறேன். ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 1. இது செப்பரேட் பண்ணால் கேன்சல் ஆயிரும். நான் கட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் 2 டேர்ம் கீழே இறக்கிருங்க. அந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படியே எழுதி கட் பண்ணிடுங்க. இங்கே எப்படி கட் பண்ணுமோ அதே இங்கே கட் பண்ணிடுங்க. இப்போ வெளியே வரும். மேலே என்ன இருக்கோ அதை 2வால் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதிருங்க. 1 into 2 2 தான். இப்போ உள்ள இருக்கிற ஃபர்ஸ்ட் டேர்மை வெளியே இருக்கிற ஃபர்ஸ்ட் டேர்மால டிவைட் பண்ணுங்க. ஸோ மைனஸ் இருக்கு. 2 6 தான் 12. அந்த -6 வெளியேயும் அப்படியே மேலேயும் போட்டுருங்க. இப்போ வெளியே இருக்கிற அந்த செகண்ட் நம்பரை மேலே இருக்கிற அந்த செகண்ட் நம்பரால் மல்டிப்ளை பண்ணி இந்த செகண்ட் லைனில் அந்த செகண்ட் ஸ்டெப்பில் எழுதிருங்க. 6 6 36 மைனஸ் இன்ச்சு மைனஸ் ப்ளஸ் மைனஸ் மைனஸ் மட்டும் பண்ணால் ப்ளஸ்ஸு -6 இன்ச்சு -6 தான் ப்ளஸ் 36. இப்போ அதுக்கு ஆப்போசிட் சைன் போடுங்க. இதில் ப்ளஸ் 36 இருக்கு. அப்போ ஆப்போசிட் சைன் மைனஸ். இப்போ 42லேருந்து 36 செப்பரேட் பண்ணுங்க. 6 வரும். ரிமைனிங் 2 டேர்ம்ஸ் அப்படியே கீழே இறக்குங்க. இந்த 3 நம்பரை அப்படியே பார்த்து எழுதிருங்க. இந்த லைன்லேருந்து இதை செப்பரேட் பண்ணும்போது 0 வந்துடும். இல்லை எல்லா கொஸ்டினுமே 0 தான் போடுவோம். ஓகேவா? இப்போ வெளியே வந்துடும். மேலே இருக்கிற ஃபர்ஸ்ட் நம்பரை 2வால் மல்டிப்ளை பண்ணுங்க. 1 into 2 2. செகண்ட் நம்பரையும் 2வால் மல்டிப்ளை பண்ணுங்க. 2 இன்ச்சு -6 -12. இப்போ தேர்ட் நம்பர் கண்டுபிடிக்கணும். உள்ளே இருக்கிற ஃபர்ஸ்ட் நம்பரை வெளியே இருக்கிற ஃபர்ஸ்ட் நம்பரால் டிவைட் பண்ணுங்க. +3 வரும். அந்த 3யை அப்படியே இங்கே எழுதிருங்க. மேலே எழுதிருங்க. இப்போ ஃபைனலாக ஆன்சர் எழுதலாம். அது மேலே தான் இருக்கு. மாடுலஸ் போடுங்க. +1 -6 +3. இப்போ இந்த இடத்துல x² சேர்த்துக்கோங்க. இங்கே எக்ஸை போட்டுருங்க. இதுதான் ஆன்சர்.